தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மே 10 பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு, சித்திரை 27, 2026. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இறைவா, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உம்மை துதிக்க அழைத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இது சிறப்பான ஆசிரியர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். எங்கள் உள்ளத்திற்கும் எங்களை சுற்றி இருப்போருக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்கள் பங்குக்கும் எங்கள் பங்கில் உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பங்கில் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் அமைதியையும் சமாதானத்தையும் தந்து எங்களுடைய வாழ்வை வளமாக்க எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து வீட்டிலும் நாட்டிலும் சமாதானம் சந்தோஷம் நிகழ்ந்திடவும் தமிழ்நாட்டுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை நீர்தாமே அர்ச்சித்து தொடர்ந்து பணி செய்யும் ஆசீர்வாதத்தை தந்தருள எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க உம் அருள் வேண்டி எங்களையே அர்ப்பணித்து திருப்பாடல் 66 ஜெபிக்கின்றோம். அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை. உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூணி குறுகுவர். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் கடந்து நடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்வோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாளுகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 15 23 முடிய. நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளையும் ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆவியார் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தட்டும். அன்போடு கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்பு உறவு கொள்ள வேண்டும். இது 2 மட்டுமே இயேசு நமக்கு உணர்வு பூர்வமாக உணர்ந்து பிறரோடு நாம் ஆத்மார்த்தமாக இணைந்து வாழ அழைக்கின்றார். இயேசு யாரையும் திக்கற்றவர்களாக விடவில்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அன்பு மழை பொழிபவர். அனைவரையும் ஏற்றுக்கொள்பவர். தகுதியானவர்களை இறைவன் தெரிவு செய்வதில்லை. அவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே நம்மில் யாரும் தகுதி உள்ளவர் தகுதியற்றவர் என்று பிரித்து பார்க்காமல் எல்லோரையும் ஒரே மனதாக ஏற்றுக்கொள்ளும் அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். சகாய தாயினுடைய ஆசீர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும், குடும்பங்களுக்கும், நபர்களுக்கும் கிடைக்க தொடர்ந்து வேண்டுவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துவோம். அனைத்து மக்களின் சகாயத்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.